குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். தாய் தமிழ் உறவுகள், தமிழ் சொந்தங்கள், ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் என்னன்னா, இன்னைக்கு புதன்கிழமை பற்றி என்ன சொல்ல முடியும்? சந்திராசிரமம் திருவோண நட்சத்திரத்துக்கும் உத்திராட நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம். கவனமாக இருங்கள். காலையிலேயே நான் சொல்லிட்டேன். இன்னைக்கு நீங்கள்லாம் என்ன சமைச்சிங்க, என்ன பண்ணுனீங்க? எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் சாம்பார், ரசம், வெண்டைக்காய் பொரியல். உங்கள் வீட்டில் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மருத்துவ குறிப்புகள் அதுங்கிறத கசகசாவை பாலில் அரைத்து சாப்பிட்டு வர நிம்மதியான உறக்கம் வரும். அதே சாப்பிட்டோன்னாக்கா நம்ம வயிற்றால் போகிறதும் நிற்கும். பாலில் கலந்தில்லை, வெறுமனே கசகசாவை அரைச்சி கொஞ்சம் சாப்பிட்டோன்னா வயிற்றால் போகிறதும் நிற்கும். அதையும் செய்யுங்க. தயிர் சாதம் சாப்பிட்டாலும் நிற்கும். மோர் குடித்தாலும் நிற்கும். தயிர் மோர் குடித்து 4 வெந்தயம் போட்டால் வயிற்று வலி நிற்கும். இதையெல்லாம் செய்யுங்க. இளநீர் அசிடிட்டியை குறைக்க உதவும் மற்றும் வெயில் காலத்தில் உடலை குளிர்ச்சியாக வைத்துக்கொள்ள உதவுகிறது. ஆப்பிள் ஜூஸு, மாதுளை ஜூஸ் இருந்தால் போட்டு குடிங்க. இதுவுமே முடியலையா, நம்ம தண்ணி குடிங்க, மோர் குடிங்க. வீட்டில் என்ன இருக்கிறதோ அதை செய்யுங்க. அகத்திச்சாறு தினமும் அறிந்து வர மலச்சிக்கல் மற்றும் சர்க்கரை நோயை குணப்படுத்தும். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்தேங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். இன்னைக்கு மாசானக்குள்ள சிவன் ராத்திரி வருது. இன்னைக்கு புதன்கிழமை. நாளைக்கு தான் சங்கடகர சதுர்த்தி. அதற்கு பிறகு சுப முகூர்த்த நாள். வேதம், அதாவது நம்ம ஜோதிடம் என்ன ஃபஸ்ட்டு எதிலிருந்து ஆரம்பிக்கிறது? வேதம், வேதத்தின் அங்கங்கள், ஜோதிடம், ஜோதிடத்தின் வளர்ச்சி, ஜோதிடத்தின் முதல் ஆசிரியர்கள், ஜோதிடத்தின் பெயர், காரணம், ஜோதிட சாஸ்திரங்களில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவை. அதற்கு பிறகு ஜோதிட சாஸ்திரத்தின் 3 பிரிவுகள்: 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு, ராசி மண்டலம், ராசி நட்சத்திரம். அதற்கு பிறகு ராசி நட்சத்திரம், ராசி கட்டம், நவாம்ச கட்டம் இருக்கும். அதையும் நாம் இது பண்ணணும். ராசி மண்டலம், ராசிகளின் தன்மை, கிரகங்கள், ஆட்சி, உச்சம், நேச வீடுகள், மூலத்தொரிகோணம், நட்பு, சமம், பகை வீடுகள், கிரகங்களின் தன்மைகள், பஞ்சாங்கம், வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம், நட்சத்திரத்தின் தன்மைகள், தீதுரு நட்சத்திரங்கள், ராசி மண்டலமும் நட்சத்திர பாதங்களும், கால் உடல் தலையற்ற நட்சத்திரங்கள், வருடங்கள், 60 தமிழ் ஆண்டுகள், அயனங்கள், ருதுக்கள், கலியுகாதி, சாலிவாகன வருடம், ஆங்கில வருடம், இஜிரி வருடம், பசலி ஆண்டு, கொல்லம் ஆண்டு, தெலுங்கு வருடம், தியாஜிதம், அமிர்தாதி யோகம், நேத்திரம், ஜீவன், விவாக சக்கரம், பஞ்சாங்கம் பார்க்கும் பயிற்சி, வாரசோலை, யோகினி, அகஸ், ராசி இருப்பு, முக்கோண வேலைகள், ஓரைகள், சுபகோரைகள், ராகு காலம், யமகண்டம், அர்த்த பிரகான காலம்,
பிரகரண காலம், காலன் காலம், குளிகன், கௌரி பஞ்சாங்கம், கரிநாள், தனிய நாள், தனிஷ்டா பஞ்சமி, அக்னி நட்சத்திரம், தினஸ்ரீ, அவமாகம், சூன்ய மாதங்கள் என அநேக தலைப்புகளில் நாம் முதலில் அந்த இதை நாம் இது பண்ணணும். என்னென்ன நம்ம செய்யலாம், என்னென்ன பண்ணலாம் இதையே இது பண்ணலாம். இன்னும் நிறைய மருத்துவ குறிப்புகள் சொல்லலாமா? சாமை நெல் அரிசியை காட்டிலும் 7 மடங்கு நார்ச்சத்து கொண்டதால் மலச்சிக்கல் மற்றும் பிரச்சனைக்கு தீர்வாக அமையும். நன்னாரி வேரை எடுத்து சாறெடுத்து பாலில் வைத்து சாப்பிட்டு வர தோல் சம்பந்தப்பட்ட வியாதியும் இரத்தத்தில் உள்ள கோளாறுகளையும் குணப்படுத்தும். சுழற்சி பருப்பை முட்டையின் வெள்ளை கரு விட்டு அரைத்து பற்று போட்டு வந்தால் அண்டவாயு குணமா? என்னமோ எழுதியிருக்கு, எனக்கு புரியல. பெரும்பாலும் வலி இல்லாமலே கண்ணிமை துடிக்கும். பொது இது ஜாதகத்தை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். கருவூல நெறியை பற்றி தெரிந்து கொள்ளலாமா? பிரணவ பொருளாம் பெருந்தகை ஐங்கரன் சரண் அற்புத மலர் தலைக்கு அணிவோமே. பிரணவ மந்திரத்தின் உட்பொருளாகிய பெருமையும் மேன்மையும் உடைய 5 கரங்களைக் கொண்ட ஆணைமுக கடவுளின் திருவடி தாமரையை முடியில் சூடி வணங்குவோமே. உடமையும் வறுமையும் ஒரு வழிதில்லை. செல்வமும் வறுமையும் ஒரே இடத்தில் நிலையாக இருப்பதில்லை. யாருக்கும் இந்நிலை வரும் என்பது எல்லாருக்கும் ஒரு யானைக்கு அடி சொருக்கும். பழியா வருவது மொழியாது ஒழிவது. பழியை உண்டாக்கும் சொற்களை பேசாமல் இருப்பது மிகவும் நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தர, நல்ல தகவல் தர என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அடுத்த வீடியோ